நாவுக்கும் நாளுக்கும் என்ன தொடர்பு? நாவை நல்லதாக்குவது மூலம் நாளை நல்லதாக்குவது எப்படி அப்படிங்கிற ஈஸி டெக்னிக் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த நாவு தான் நாளையும் நாளையையும் தீர்மானிக்குது. வாய் தீப்பெட்டி மாதிரினா நாக்கு தீக்குச்சி மாதிரி. இதால கேண்டில் ஏத்தவும் முடியும், எரிக்கவும் முடியும். குத்து விளக்க ஏத்தவும் முடியும், குத்தி 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 கிழிச்சி காய்ச்சி ஊத்தவும் முடியும். ஏத்தவும் முடியும், இறக்கவும் முடியும், எரிக்கவும் முடியும். வீடு சொர்க்கம் ஆகுறதும் நரகம் ஆகுறதும் பரலோகம் ஆகுறதும் பாதாளம் ஆகுறதும் இந்த நாக்குனாலதான். தீப்பெட்டில எப்படி தீக்குச்சிகள் வரிசையா அடுக்கப்பட்டிருக்கோ அது மாதிரிதான் வார்த்தைகளும் வாய்க்குள்ள சீரா அடுக்கப்பட்டிருக்கும். அது பாட்டுக்கு இருக்கும். எப்ப வரைக்கும்னா வேற தீப்பெட்டி வாய்கள் அவங்களோட ஈகோவை, சுயமரியாதைய, சுய கௌரவத்தை உரசுற வரைக்கும் தான். இதெல்லாம் உரசுறப்ப அடுக்கி வச்சிருந்த தீக்குச்சி மாதிரி இருக்கிற அந்த வார்த்தைகள் கலைஞ்சி அலங்கோலமாகி உரசி பத்தி எரிஞ்சி அது எரிஞ்சு முடியறதுக்குள்ள அடுத்த குச்சி வாய்க்குள்ள இருந்து வெளியில அது அந்த தீப்பொறிய பிடிச்சு இது பத்தி எரிஞ்சி அடுத்தது இப்படியே பத்தி எரிஞ்சி வார்த்தைகள் அப்படியே விழுந்து இப்படியே எரிஞ்சு எரிஞ்சு எரிஞ்சி அந்த நாளோட மொத்த நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் அத்தனையும் கொளுத்தி போட்டு நரகமாக்கிடும். நாள் நல்லா போகணும்னா நாவு நல்லதா பேசணும். நாவோட ஸ்டேரிங் பிடிச்சிட்டோம்னா நாளோட ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு வந்துரும். நாக்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் இருக்கு. ஒருத்தர் இப்படித்தான் அவங்க வீட்டம்மா ஏதாவது சண்டை போடுற மாதிரி வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போய் வாயில தண்ணி ஊத்திட்டு உட்காந்துக்கு வரோம். அந்த அம்மா சண்டை போட்டு முடிகிற வரைக்கும் வாயில இருக்க தண்ணிய துப்பவும் கூடாது, முழுங்கவும் கூடாது. அதான் டீலு. பேசாம உட்காந்துருப்பாராம். அந்த அம்மா கத்தி குமிச்சி ஓயிற வரைக்கும் அமைதியாவே உட்காந்துருப்பாராம். அப்புறம் அந்த அம்மா ஓஞ்சு போய் தசு புசுனாகி அந்த அம்மா எந்திரிச்சு தண்ணி குடிக்க போறப்பதான் இவரு இந்த வாயில இந்த தண்ணிய முழுங்கவோ அல்லது துப்பவோ செய்வாராம். இப்படியே மெயின்டைன் பண்ணி சண்டையே போடாம பாத்துக்குவாராம். இந்த நாக்குல தண்ணி இருக்கிறப்ப ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒன்னு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுற வார்த்தைகளால வர்ற அந்த எரிச்சல் தணிஞ்சு போயிருது, நாக்கும் குளிர்ந்து போயிருது. ரெண்டாவது, அவங்க பேசுறதுக்கு பதில் பேசணும்னு நினைச்சுக்கிருந்த வார்த்தைகள் நமத்து போயிருது. அனல் பறக்கும் விவாதங்களில், ஆக்ரோஷமான நேரங்களில் பேசாதிருந்தால் ஞானி என்று எண்ணப்படுவீர்கள். இந்த ஈஸி டெக்னிக்க அப்ளை பண்ணி பாருங்க. நாவுகள் இனிய நாவுகளாகும். இனிய நாவுகள் எலும்பையும் நொறுக்கும். உங்கள் நாவுகள் இனி இனிய நாவுகளாகிவிட்டால் இனிய நாள்களாகிவிடும். இன்றும் என்றும். அன்புடன் உங்கள் இனிய தோழி.